மகிமை அடைவதாக. கூடி வந்திருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை ஆங்காங்கே பார்க்கிற கேட்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் மகிமையாய் இந்த வார்த்தை இன்னும் கட்டி எழுப்பட்டும், ஜனங்களை உயிர்ப்பிக்கட்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. ஒரு வேத பகுதி வாசிக்க போகிறோம். இந்த நாள் தியானத்திற்காக ஸ்தோத்திரம். நாம் இந்த மாத வாக்குத்தத்த வார்த்தைகளை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? யோசுவா 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். எகிப்தின் நிந்தையை என்ன செய்வார்? என் மேல் இருக்கிற எகிப்தின் நிந்தையை புரட்டி போடுவார். அதற்கு சம்பந்தமான ஒரு வேத பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். தேவன் நம்மோடு பேசுவார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதில் 1 முதல் 10 வசனங்களை ஸ்தோத்திரம் வாசிக்க போகிறோம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். யாக்கோபு பிரயாணம் பண்ணி வாசிங்க. யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ்திசையாரின் தேசத்தில் போய் சேர்ந்தான். அங்கே வயல்வெளியிலே ஒரு கிணற்றையும் அதன் அருகே மடங்கியிருக்கிற 3 ஆட்டு மந்தைகளையும் கண்டான். அந்த கிணற்றிலே மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டுவார்கள். அந்த கிணற்றின் வாய் ஒரு பெரிய கல்லினால் அடைக்கப்பட்டிருந்தது. அவ்விடத்தில் மந்தைகள் எல்லாம் சேர்ந்த பின் கிணற்றின் வாயிலிருக்கும் கல்லை மேய்ப்பர் புரட்டி ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி மறுபடியும் கல்லை முன்னிருந்தபடி கிணற்றின் வாயில் வைப்பார்கள். யாக்கோபு அவர்களை பார்த்து, சகோதரரே, நீங்கள் எவ்விடத்தார் என்றான். அவர்கள், நாங்கள் ஆரான் ஊரார் என்றார்கள். அப்பொழுது அவன், நாகோரின் குமாரனேக லாபானை அறிவீர்களா என்று கேட்டான். அறிவோம் என்றார்கள். அவன் சுகமா இருக்கிறானா என்று விசாரித்தான். அதற்கு அவர்கள், சுகமா இருக்கிறான். அவன் குமாரத்தியாகிய ராகேல் அதோ ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வருகிறாள் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன், இன்னும் வெகும் பொழுது இருக்கிறதே, இது மந்தைகளை செருக்கிற வேலை அல்லவே. ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி இன்னும் மேயவிடலாம் என்றான். அதற்கு அவர்கள், எல்லா மந்தைகளும் சேரும் முன்னே அப்படி செய்யக்கூடாது. சேர்ந்த பின் கிணற்றின் வாயிலுள்ள கல்லை புரட்டுவார்கள். அப்பொழுது ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவோம் என்றார்கள். அவர்களோட அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ராகேல் அந்த ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வந்தாள். யாக்கோபு தன் தாயின் சகோதரனான லாபானுடைய குமார்த்தியாகிய ராகேலையும் தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளையும் கண்டபோது யாக்கோபு போய் கிணற்றின் வாயிலிருந்த கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். போதும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 10வது வசனத்தின் இந்த யாக்கோபு போய் அதிலிருந்து வாசிக்க போகிற எல்லாரும் வாசிக்கலாம். 10வது வசனம். யாக்கோபு போய் கிணற்றின் வாயில் இருந்த கல்லை, யாருமே படிக்க மாட்டீங்க, சேர்ந்து வாசிப்போன்னு சொன்னேன். சோத்திரம். மறுபடி வாசிக்க போறோம். 1 2 3. யாக்கோபு போய் கிணற்றின் வாயில் இருந்த கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோபு புரட்டின கல். எல்லாரும் சொல்லுங்க. யாக்கோபு புரட்டின கல். நம்முடைய வாழ்க்கையில் சில புரட்டப்பட வேண்டிய கல்லை கர்த்தர் யாரை கொண்டாவது அல்லேலூயா புரட்ட அவர் வல்லமையுள்ள ஆவியானவர். அல்லேலூயா. ஊழியக்காரை கொண்டு செய்வார், தேவ மனுஷனை கொண்டு செய்வார், அல்லது கர்த்தர் இது எதையோ ஒரு காரியத்தை கொண்டு நம்முடைய வாழ்வில் இருக்கிற சில கல்லை அவர் புரட்டி போடுவார். அல்லேலூயா. இந்த வேத பகுதி வாசிக்கும் பொழுது இந்த கல்லை புரட்டுகிற அதிகாரம் மேய்ப்பர்களுக்கு மட்டும்தான் உண்டு. ஆடு மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு மட்டும்தான் யார் அந்த கல்லை புரட்டணுமோ அவர்கள் தான் அந்த கல்லை புரட்ட முடியும். வேற யாரும் அந்த கல்லை என்ன செய்ய முடியாது? புரட்ட முடியாது. ஆனால் அப்பேற்பட்ட அந்த கல்லை யாக்கோபு புரட்டி போட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதத்துல தேவன் சொல்லுகிற வார்த்தை, யாரையோ ஒருவரை கொண்டு கர்த்தர் நம்முடைய வாழ்வில் இருக்கிற சில போராட்டங்களை, சில தட்டைகளை அவர் புரட்டி போட போகிறார். அல்லேலூயா. நமக்கு முன்னாடி இருக்கிற பெரிய கல்லை அவர் புரட்டி போட போகிறார். ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. நிந்தைகளை, அவமானங்களை, நம்முடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகளை அவர் புரட்டி போட போகிறார். ஸ்தோத்திரம்.
அல்லேலூயா. பல தோல்விகளோடு, ஆமென், பல இகழ்ச்சிகளோடு, ஆமென், பல நிந்தைகளோடு, அவமானங்களோடு, பல தோல்விகளோடு, பல இன்னும் பெற முடியாத பல ஆசீர்வாதங்களோடு காணப்படலாம். அதற்கு தடையாய் நிற்கிற அந்த கல்லை இயேசு புரட்டி போடுவார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்க. இங்க ஸ்தோத்திரம், ராகேலை குறித்து வாசிக்கிறோம், லாபானை குறித்து வாசிக்கிறோம், யாக்கோபை குறித்து வாசிக்கிறோம், மேய்ப்பர்களை குறித்து வாசிக்கிறோம். ஆமென். இங்கே அந்த ஊர் ஜனங்களை குறித்து வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்க. மேன்மையான சில காரியங்களை நாம் அங்கே பார்க்கிறோம். யாக்கோபு புரட்டின 3 கல். எல்லாரும் சொல்லுங்க. யாக்கோபு புரட்டின 3 கல். இந்த வேதத்திலிருந்து நாம் அதை தியானிப்போம். ஸ்தோத்திரம். அதை புரட்டப்படுவதற்கு ராகேல்ட்ட இருந்த சில குணங்கள் என்ன என்கிறதை நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோபு இப்போ அந்த 3 கல்லை புரட்ட போகிறார். அந்த ராகேலுக்காக புரட்டினார். ராகேலின் தகப்பனார் லாபானின் ஆடுகளுக்காக அந்த கல்லை புரட்டினார். அதற்கு காரணம் ராகேல்ட்ட இருந்த சில குணங்கள் என்ன, அதையும் நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 3 கல்லு சொன்னேன். சோத்திரம். 1 பெரிய பாறக்கல். எல்லாரும் சொல்லுங்க. பெரிய பாறக்கல். சோத்திரம். 2வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா, சோத்திரம், அந்த வசனத்தை மீண்டும் வாசிப்போம். அங்கள் வயல்வெளியிலே ஒரு கிணற்றையும், அந்த வயல்வெளியில் ஒரு கிணறு இருந்தது, அதன் அருகே மடங்கியிருக்கிற 3 ஆட்டு மந்தைகளையும் கண்டான். அந்த கிணற்றிலே மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டுவார்கள். அந்த கிணற்றில் மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டுவார்கள். அந்த கிணற்றின் வாய், அந்த கிணற்றின் வாய் ஒரு பெரிய கல்லினால் அடைக்கப்பட்டிருந்தது. பெரிய கல்லினால் அடைக்கப்பட்டிருந்தது. சோத்திரம். முதலாவது யாக்கோபு அந்த கல்லை பார்க்கிறார். சோத்திரம். அது எப்பேற்பட்ட கல்லா இருந்தது? எல்லாரும் சொல்லுங்க வாயை திறந்து. பெரிய கல்லா இருந்தது. சோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், யாக்கோபு புரட்டுகிற முதல் கல் அது பெரிய கல். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பரிசுத்த ஆவி இன்றைக்கு ஒரு பெரிய கல்ல புரட்ட போகிறார். சின்ன கல்லெல்லாம் போயிருச்சு, சின்ன பிரச்சனை எல்லாம் போயிருச்சு, சின்ன சின்ன சூழ்நிலை எல்லாம் போயிருச்சு. ஆனா இந்த பெரிய பிரச்சனை என்னை விட்டு போக மாட்டேங்குது. இந்த காலவேளை ஆவியான சொல்கிறார், அந்த பெரிய கல்லை அவர் கண்கள் தென்பட்ட அந்த பெரிய கல்லு யாக்கோபு முதல் வந்து அந்த பார்த்த, ஆமென், நல்ல மேய்ப்பர்களுக்கு முன்பதாக, மந்தைகளுக்கு முன்பதாக தடையா இருந்த, அடைக்கப்பட்டிருந்த பெரிய கல்லை புரட்டுகிறார். ஹலோ, ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் எது பெருசா தெரிகிறதோ, எது பெரிய பிரச்சனையா தெரிகிறதோ, எது பெரிய பாறையா தெரிகிறதோ, எது பெரிய கல்லா தெரிகிறதோ, அதை அவர் புரட்டுகிறார். ராகேலுக்காக, ஆடுகளுக்காக, லாபானுக்காக அந்த கல்லை புரட்டுகிறார். அல்லேலூயா. பாஸ்டர், இந்த பிரச்சனை பெருசா இருக்கு. சோத்திரம். அதை ஆவியானவர் இந்த காலவேளை, இந்த 4வது மாதத்தில் அவள் புரண்டு போக போகிறது. உங்க தேவைகள் பெருசா இருக்கலாம், உங்க வருமானம் கொஞ்சமா இருக்கலாம், ஆனா உங்க தேவைகள் பெருசா இருக்கலாம். அந்த பெரிய காரியங்களை ஆவியானவர் புரட்டி போட போகிறார். இதெல்லாம் சரி பண்ண முடியல, இதை கரெக்ட் பண்ண முடியல, இதை என்னால சமாளிக்க முடியல, இதுல இருந்து என்னால விடுவிக்கப்பட முடியல என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிற அந்த பெரிய பாறையை கர்த்தர் புரண்டி தள்ள போகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்க. ஆமா, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சோத்திரம். அல்லேலூயா. விசுவாசத்தோடு இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அவன் என்ன சமுத்திரத்தில் பெயர்ந்து போகும், அது புரண்டு போகும், அது தள்ளப்பட்டு போகும், அது நீங்கி போகும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய பாறையை கர்த்தர், அல்லேலூயா, புரட்டி தள்ள போகிறார். அல்லேலூயா. யோசேப்பு சொல்றாரு, 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, இந்த பெரிய பொல்லாங்குக்கு சோத்திரம் நான் எப்படி, அல்லேலூயா, உடன்படுவேன். சோத்திரம். அவர் வாழ்க்கையில் இருந்த பெரிய பொல்லாங்கு, சோத்திரம், பெரிய பொல்லாங்கு, பெரிய பாவம், பெரிய பிரச்சனை அவனை சுற்றி துரத்தி கொண்டு வந்தது.
இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? சிலர் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரியான பலவிதமான பெரிய பெரிய சூழ்நிலைகள், பெரிய பெரிய பிரச்சனை உங்க வாழ்க்கையில் இருக்கும். இந்த காலவேளையில கர்த்தர் அதை புரட்டி போட விரும்புகிறார். யோசேப்பு வாழ்க்கையில் இருந்த அந்த பெரிய பொல்லாங்கு, அவனுக்கு விரோதமா செயல்பட்ட ஒரு சதி திட்டங்கள், பெரிய பிளான் எல்லாம் கர்த்தர் அதை புரட்டி தள்ளி போட்டார். எங்க அவன் அல்லேலூயா வேதனையோடு இருந்தானோ, எந்த இடத்துல பெரிய பிரச்சனை சிக்கப்பட்டு இருந்தானோ, அதே இடத்துல யோசேப்பை உயர்த்தி தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம். ஆமென். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தங்கள் பற்கள் நிறைவே இருக்கும் இறைச்சி அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதைகளினாலே வாதித்தார். இன்னைக்கு பலவிதமான பெரிய பெரிய வாதைகள் நம்முடைய வாழ்க்கையில, ஆமென், வாதைகள், வியாதிகள், கொடுமையான காரியங்கள், கொடுமையான போராட்டங்கள், நம்மளை சுற்றி வருகிற பலவிதமான வாதைகள், பெரிய பெரிய வாதைகள் நமக்கு வந்தா மட்டும் பெருசு பெருசா வரும். ஆமென், வர மாட்டேங்குது பாருங்க. அல்லேலூயா. நமக்கு வந்தா மட்டும் எல்லாம் பெருசு பெருசா வரும். சின்ன பிரச்சனையா வராது, பெரிய பெரிய பிரச்சனையா வரும். சின்ன வியாதியா வராது, பெரிய வியாதியா வரும். சின்ன வலி வராது, பெரிய வலியாத்தான் வரும். அது பயமுறுத்துற மாதிரி இருக்கும், அது அழிக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ எனக்கு ஆபத்து வர்ற மாதிரியே தெரியும், அது பெருசா தெரியும், கண்ணுக்கு முன்னாடி அது பயங்கரமா தெரியும். கர்த்தர் அதையை அல்லேலூயா புரட்டி போட விரும்புகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பெரிய பெரிய ஆமென் அல்லேலூயா வாதைகள், பெரிய பெரிய பிரச்சனைகள், ஆமென், கர்த்தர் அதை புரட்டி போட விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது, ஆமென், யாக்கோபு புரட்டின இரண்டாவது கல், அதனுடைய 3வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 29:3. அவ்விடத்தில் மந்தைகள் எல்லாம் சேர்ந்த பின் கிணற்றின் வாயிலிருக்கும் கல்லை மேய்ப்பர் புரட்டி, மேய்ப்பர்கள் புரட்டி ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி மறுபடியும் கல்லை முன்னிருந்தபடி கிணற்றின் வாயில் வைப்பார்கள். போதும். இரண்டாவது பெரிய தடையான கல். எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, பெரிய தடை. ஆமா, அல்லேலூயா. அது ஒரு கல். வாழ்க்கையில கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு மறுபடியும் மூடி வச்சிருவாங்களாம். ஆனா யாக்கோபு புரட்டி போட்டான். அதுக்கப்புறம் அந்த கல் அல்லேலூயா ஒரு நாளும் அடைக்கப்படவே இல்லை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோபு புரட்டின அந்த கல்லு திரும்ப வந்து அடைக்கப்படவே இல்லை. ராமேன் சொல்லுங்க. ஆனா மேய்ப்பர்கள் ஸ்தோத்திரம் தண்ணீர் காட்டி விட்டு திரும்ப மீண்டும் அதை அடைச்சு வச்சிருவாங்களாம். அதுக்கப்புறம் அந்த மேய்ப்பர் வந்து திறந்து விட்டாதான் அந்த ஆடுகளுக்கு தண்ணீரை காட்ட முடியும். ஆனா இப்ப யாக்கோபு அந்த அல்லேலூயா தடைகளை ஸ்தோத்திரம் அல்லேலூயா தகர்த்து போட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க. யாக்கோபு ஸ்தோத்திரம் அந்த தடைகளை உடைத்து போட்டான். ஆமென் சொல்லுங்க பாரு. அல்லேலூயா. சிலர் கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு மறுபடியும் மூடி வச்சிருவாங்க, தர மாதிரி தந்துட்டு மீண்டும் பிடுங்கிடுவாங்க. ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இப்ப 8,000 தரம் 10,000 தரம் ஏமாந்து போயிட்டீங்க, அப்புறம் பின்னாடி வட்டி முதல்ல வந்து கொடுக்க வேண்டி வரும். கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு வாங்கிடுவாங்க, தர மாதிரி தந்துட்டு மறுபடியும் பிடிங்கிடுவாங்க, நல்லா கொடுக்கிற மாதிரி குடிச்சிட்டு அடைச்சு வச்சிருவாங்க. இந்த அல்லேலூயா இந்த கல் அப்படிப்பட்ட கல். அது புள்ள திறந்து வைக்கப்பட முடியாது, அதை திரும்ப மீண்டும் அடைச்சு வச்சிருவாங்க. யாக்கோபு அந்த கல்லை பார்க்கிறாள். ஜனங்கள் ஆடுகளுக்கு தாராளமாய் தண்ணீர் கொடுக்க முடியல, ஏதோ ஒரு தடை இருக்குது. இந்த தடை கல்லை புரட்டி போட்டான் யாக்கோபு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. தேசத்துல இன்னைக்கு எல்லாம் நம்ம ஃப்ரீயா நல்ல நிறைய அனுபவிக்க முடிய மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். கேஸ் இன்னைக்கு நிறைய அனுபவிக்க முடிய மாட்டேங்குது. கேஸ் திந்துருமோன்னு பயந்து சாப்பாடு ஆக்க வேண்டியதா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பயந்து ஒவ்வொன்றா செய்ய வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா. ஆமா, எப்ப என்ன பிரச்சனை வரும்னு நம்மளால சமாளிக்க முடியல. பைப்பு தண்ணி எல்லாம் இன்னைக்கு ரொம்ப கம்மியா தான் வருது.
அது தாராளமா தண்ணி என்ன செய்யறது? ஆனமலையில பெரிய ஆறு ஓடுது, நம்ம பக்கத்துல ஆழியார் பெரிய பெரிய ஆறு ஓடுது. சோத்திரம். ஆமா, பலவிதமான தண்ணீர் வசதிகள் இருந்தாலும் நமக்கு தாராளமான தண்ணி நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? கிடைக்க மாட்டேங்குது. விடுற மாதிரி விட்டுட்டு அடைச்சிடறான், குடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு அடைச்சு வச்சிடறான். ஹலோ, ராமன் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட தடை கல்லை கர்த்தர் புரட்டி போட விரும்புகிறார். இனி என்னாலும் நீ குடிக்கலாம், என்னாலும் நீ தண்ணி பருகிக்கலாம், என்னாலும் ஆடுகளுக்கு தடை இல்ல, மேய்ப்பர்கள் வந்து திறக்க அவசியம் இல்ல. அந்த கல்லை இந்த யாக்கோபு புரட்டி போட்டான். சில மனிதனுடைய ஒத்தாசை தேவை இருந்தது, சில ஆட்களுடைய ஒத்தாசை தேவை இருந்தது. இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், எந்த மனித ஒத்தாசையும் தேவையில்லை. நான் உன்னை விடுவிக்கிறேன், நான் உன் தடையை உடைக்கிறேன். அவங்க இருந்தாதான் செய்ய முடியும், இவங்க இருந்தாதான் செய்ய முடியும், இதுதான் ஊழியம், இதுதான் சபை, இப்படிப்பட்ட காரியம் தான் செய்ய முடியும். இவங்க வரலைன்னா ஒண்ணு நடக்காது, இவங்க இல்லைன்னா ஒண்ணும் இல்ல. அப்படிங்கிற தடைகளை ஆவியானவர் உடைத்து போடுகிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. மனுஷனை நம்பி மேய்ப்பரை நம்பி வாழ்ந்த காலங்கள் முடிந்தது. இப்ப ஆவியானவர் அந்த தடையை உடைத்து போட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் மனுஷனை கண்டு ஃபீல் பண்றீங்க? அவர்கள் இவர்களை கண்டு நீங்க கவலைப்படுறீங்க? சோத்திரம். அல்லேலூயா. இவங்க இருந்தாதான் இந்த காரியம் நடக்கும், இவங்க இருந்தாதான் இந்த காரியம் நடக்கும். அப்படிதான் அன்னைக்கு இருந்த மேய்ப்பர்கள், அப்படிதான் அன்னைக்கு இருந்த மந்தைகள் அப்படித்தான் இருந்தது. மந்தைகள்லாம் வந்து வெயிட் பண்ணுவாங்களாம். மேய்ப்பர் வந்து கல்ல புரட்டுற வரைக்கும் இவர்கள் வெயிட் பண்ணி ஆடுகள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆடுகளுக்கு உடனே தண்ணி கிடைக்காது. மேய்ப்பர் விரும்புகிற மாதிரி அந்த ஆடுகளுக்கு தண்ணீர் காட்ட முடியாது. வெயிட் பண்ணி காத்திருக்க வேண்டியதா இருக்கிறது. அந்த தடையை யாக்கோபு உடைத்து போட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி அந்த மேய்ப்பல் வந்து தண்ணி கொடுத்தாலும் சீக்கிரம் பிடிச்சு, உனக்கு 2 குடம் தான், 2 குடத்துக்கு அப்புறம் அந்த அக்கா, அதுக்கப்புறம் 2 குடத்துக்கு அப்புறம் அந்த அக்கா, 3வது குடம் பிடிச்ச நீ முடிஞ்ச. நிறைய வீட்டுல நீங்க அப்படிதான் இருக்கு. சோத். அல்லேலூயா. ஆமா, இங்க கூட ஒரு அம்மா வந்திருக்கு. சோத். அவங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருந்தேன். கிட்டத்தட்ட 50 குடம் தண்ணி வச்சிருக்காங்க. அப்பதான் கேட்டாங்க, சின்ன பாஸ்டர் என்ன இவ்வளவு குடம் வச்சிருக்கீங்க? தண்ணியே சரி என்ன செய்யறது இல்ல, 2 கூட 3 கூட நம்பி பிடிச்சோம்னா அடுத்த நாளைக்கு ஒண்ணுமே பண்றதுக்கு வழி இல்ல. அந்த வீட்டுல வீடே சின்ன வீடு தான், ஆனா வீட்டு ஃபுல்லா தண்ணி அடைச்சு. முக்கிய மனுஷனுக்கு தேவை அதுதாங்க. அல்லேலூயா. அங்க வீட்டுல சோறு இருக்குதா, வேற குழம்பாக்குறதா, என்ன பொருள் இருக்குன்னே தெரியல, வீட்டுக்கு வேற ஒண்ணும் இல்ல, வெறும் தண்ணி அடிக்கி வச்சிருக்காங்க. அது மனுஷனுக்கு அது நல்லா கிடைச்சாவே போதும். அத கூட அன்னைக்கு மேய்ப்பர்கள் தடையா வச்சிருந்தாங்க. குறிப்பிட்ட அளவுதான் தண்ணி. இந்த மேய்ப்பர்களுக்கு, இந்த மந்தைகளுக்கு இவ்வளவு தண்ணி, இந்த மந்தைகளுக்கு இவ்வளவு தண்ணி, இந்த மந்தைகள் இவ்வளவு தண்ணி, அவ்வளவுதான். மீண்டும் அடைச்சிட்டு போயிட்டே இருப்பான் மேய்ப்பன். அந்த கல்லை திரும்ப யாராலும் புரட்ட முடியாது, புரட்ட கூடாது. ஓ அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஏடிஎம்ல பணம் எடுக்கிறது கூட ஒரு லிமிட் வச்சிருக்கான். இத்தனை முறைக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா உனக்கு என்ன செஞ்சிருவான் பைசா. ஆமா, ஜிபே இதெல்லாம் இருக்கு பாருங்க, அதுவும் குறிப்பிட்ட அளவு வச்சிருக்கிறான். எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட அளவு தடைய அங்கங்க வச்சிருக்கிறான். இப்ப இருக்கிற இந்த வெயில் காலத்துக்கு ஃபேன்ல இருக்கிற ஸ்பீடு 5, அது லிமிட் ஸ்பீடு 5 தான். அதுக்கு மீறி 10 என்ன செய்ய முடியாது. அதுலயே பாருங்க அளவுதான் வச்சிருக்க. 10 வச்சாதான் என்ன இருக்கிற வெயில் போடுற போட்டுக்கு என்ன. ஆமே அல்லேலூயா. இன்னைக்கு அந்த சூழ்நிலைகள் எல்லாம் அப்படித்தான் இருக்கு. ஆவியானவர் அந்த தடைகளை உடைக்கிறார். யாக்கோபு அந்த பெரிய தடை கல்லை புரட்டி போட்டார். என் தடை பெருசா இருக்கு, என் தடைகள் பெருசா இருக்கு. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது வசனம் சொல்லுது, அல்லேலூயா, பெரிய காரியமோ சிறிய காரியமோ அல்லேலூயா கர்த்தர். அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை வேகமா. கர்த்தருக்கு ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம் உதவி செய்வதில்லை. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை ஸ்தோத்திரம். யோனத்தான் ஆயுததாரியாகிய பாருங்க, அது கீழ் வசனம் சொல்லுது, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு பெரிய காரியம் செய்வார், அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டு ரட்சிக்க கர்த்தருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக ஒருவராலும் தடை செய்ய முடியாது. மீகா 2:13 வாசிக்கிறோம், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர் நமக்கு முன்பதாகவே அவர் கடந்து செல்கிறார். அல்லேலூயா. தடைகளை நீக்குகிறவர், தடைகளை மாற்றுகிறவர் நமக்கு முன்பா இருக்கிறார்.
குறிப்பிட்ட சூழ்நிலை மட்டும்தான், குறிப்பிட்ட ஆசீர்வாதம் மட்டும்தான் பெற முடியும், குறிப்பிட்ட நன்மை மட்டும்தான் பெற முடியும். மீண்டும் மீண்டும் தடை, மீண்டும் மீண்டும் போராட்டம், மீண்டும் மீண்டும் தடுக்கிற நிலைகள், அதெல்லாம் ஆவியானவர் எல்லாம் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது, அங்க மூன்றாவது பெரிய ஒரு கல், ஒரு தடை. 8வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர்கள் எல்லா மந்தைகளும் சேரும் முன்னே அப்படி செய்யக்கூடாது, எல்லா மந்தைகள் சேரும் முன்னே அப்படி செய்யக்கூடாது, சேர்ந்த பின் கிணற்றின் வாயிலுள்ள கல்லை புரட்டுவார்கள், சேர்ந்த பின் தான் கிணற்றின் வாயின் கல்லை புரட்டுவார்கள். போதும். மூன்றாவது பெரிய சட்டம் அங்க இருந்தது. என்ன இருந்ததுங்க? சட்டம். ஒரு பெரிய சட்ட கல் அது. அந்த கல்ல யாராலும் நகர்த்த முடியாது. ஒரு சட்டம் அன்னைக்கு இருந்தது. எல்லா ஆடு வரணும், எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் தண்ணி காட்டப்படும். இது வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் தண்ணி கிடைக்கும். சாயங்காலம்னா சாயங்காலம் மட்டும்தான். சோத்திரம். இந்த குறிப்பிட்ட நேரம்னா இந்த நேரம் மட்டும்தான். சோத்திரம். அந்த பட்டணத்துல, அந்த தேசத்துல அப்படி ஒரு சட்டம் அன்னைக்கு இருந்தது. யாக்கோபு அந்த சட்டத்தை உடைச்சு போட்டா. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்படி வாழ்க்கையில சில சட்டங்களை, மனுஷன் கொண்டு வருகிற சில சட்டங்களை, முறைகளை, பாரம்பரியங்களை ஆவியானவர் உடைக்க விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நேரம், காலம், சூழ்நிலை, சோத்திரம், அதெல்லாம் ஆமென். இன்னைக்கு மனுஷன் இன்னைக்கு வரைக்கும் அந்த காரியங்கள் போயிட்டு தான் இருக்கு. சோத்திரம். கர்த்தர் அதெல்லாம் உடைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. சோத்திரம். நேபுகாத்து நேச்சர் போட்ட அந்த சட்டத்தை ஆவியானவர் உடைத்து போட்டா. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஆகாஸ்வேரு ராஜா, சோத்திரம், யூத ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு சட்டத்தை போட்டாரு. சோத்திரம். யூத ஜனங்கள் எல்லாம் கொல்லணும், நாளைக்கு அவர்கள் எல்லாம் சோத்திரம், அல்லேலூயா, காரியங்கள், அல்லேலூயா, சோத்திரம், மாறப்போகுது. கர்த்தர் அந்த காரியங்களை மாற பண்ணினார். யூதர்களுக்கு விரோதமா வந்த அழிவில் இருந்து கர்த்தர் மாற பண்ணினார். யூதர்களுக்கு விரோதமான பல சட்டங்களை கொண்டு வந்தாங்க. தேவ ஜனங்களுக்கு விரோதமாக பல சட்டங்களை கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் ஆவியானவர் புரட்டி போட்டார். உங்களுக்கு விரோதமா பல சட்டங்கள் இருக்கா? பல கேஸ் இருக்கா? ஆமென். பல பிரச்சனை இருக்கா? அதெல்லாம் ஆவியானவர் புரட்டி போட விரும்புகிறார். அதெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்க விரும்புகிறார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுங்க. குடும்பத்துல பல கேஸ் பிரச்சனைக்கு சட்டங்கள் இருக்கிறது. அதெல்லாம் இன்னைக்கு ஆவியானவர் புரட்டி தள்ள போகிறார். உனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் அது வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமா பழி சொன்னவங்க, உனக்கு விரோதமாக தண்டனை கொடுத்தவங்க, உனக்கு விரோதமாக பல விதமான முறைகளை கொண்டு வந்தவங்க எல்லாம் கர்த்தர் புரட்டி போட விரும்புகிறார். சத்துரு கொண்டு வந்த பல சட்டங்கள் எல்லாம் புரட்ட விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. ஆவியானவர் நம்மோடு இருக்கும்போது எதை குறிச்சு நமக்கு பயமே இல்லை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப 3 விதமான கல்லை ஆவியானவர் புரட்ட வரும். என்னென்ன கல்லு சொல்லுங்க? பெரிய பாறைக்கல். எல்லாரும் சொல்லுங்க. பெரிய பாறை, பாரமான பெரிய பாரத்தை ஆண்டவர் புரட்ட விரும்புகிறார். 2வது பெரிய சடை. பெரிய சடை, குறிப்பிட்ட அளவுதான், இவ்வளவுதான் தண்ணி, இந்த நேரத்துல தான் அது துறப்போம், இந்த நேரத்துல தான் கொடுப்போம் அப்படிங்கிறது. சோத்திரம். 3வது சட்டம். அங்க சில சட்டங்கள் இருந்தது. அதெல்லாம் அந்த கல்லை யாக்கோபு புரட்டி போட்டா. அந்த சட்டத்தை யாக்கோபு புரட்டி போட்டா. இன்னைக்கு ஆவியானவர் புரட்ட விரும்புகிறார். பெரிய பாறைய, பெரிய தடையா, பெரிய சட்டமா. இந்த சட்டத்தை யாராலும் மாற்ற முடியாது. சோத்திரம். இந்த சட்டத்தை யாராலும் மாற்றி எழுத முடியாது. சோத்திரம். அல்லேலூயா. இந்த சட்டத்தை திருத்தி எழுதுறதுக்கு யாராலும் கூடாது. சோத்திரம். தானியேலுடைய வாழ்க்கையில ஆமென் அல்லேலூயா தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. ஸ்தோத்திரம். ஆமென். கோரேசின் நாட்களிலே அல்லேலூயா, தரியு நாட்களிலே ஆமென் அல்லேலூயா தானியேலுக்கு விரோதமா வந்த சட்டங்கள், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா சட்டங்கள் எல்லாம் கர்த்தர் தலைகீழாய் மாற்றினார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம தேசத்துக்கு விரோதமா, சபைக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய், நமக்கு விரோதமா எழும்புகிற பலவிதமான மனுஷன் கொண்டு வருகிற பல சட்டங்கள் எல்லாம் கர்த்தர் தவிடுபடி ஆக்குவாரா. அல்லேலூயா. இந்த கல் புரட்டப்படுவதற்கு ராகேல் இருந்த சில குணாதிசயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க.
ஆமா, வசனம் அழகா சொல்லுது. அந்த 10வது வசனம் சொல்லுது, ஆதியாகமம் 29:10, யாக்கோபு தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்தியாக ராகேலையும் தன் தாயின் சகோதரனாகிய லாபான் ஆடுகளை கண்டபோது அந்த கல்லை என்ன செய்தார்? புரட்டினார். அப்ப ராகேல்கிட்ட ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதுவுமே பைபிள்ல ஒரு அல்லேலூயா ஒரு காரணம் இல்லாமல் எழுதப்படவே படாது. ஆமென் சொல்லுங்க. ஆமா, அந்த ராகேல் நிமித்தம் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் அங்க இருந்ததுனால தான் ராகேல யாக்கோபு ஏதோ அவனை டச் பண்ணதுனால தான் அது ஓபன் பண்ணி இருக்கிறான். அங்க சட்டம் இருந்துச்சு, அது மேய்ப்பதை தவிர யாரும் அந்த கல்லை புரட்டக்கூடாது. அப்பேற்பட்ட சட்டத்தை மீறி, அப்பேற்பட்ட காரியங்களை மீறி யாக்கோபு அந்த கல்லை புரட்டுனானா அந்த லாபான்ட்ட அந்த ராகேல்ட்ட ஏதோ ஒண்ணு ஆமென் யாக்கோபை பிடிச்சிருச்சு. அல்லேலூயா. ஒராமே சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்று ஸ்தோத்திரம். ராகேல் மந்தையில் இருந்தால். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தை. எல்லாரும் சொல்லுங்க. இனி எந்த மந்தையை நினைச்சீங்கன்னு தெரியல. ஆட்டு மந்தையில. அல்லேலூயா. 6வது வசனத்தை வாசிங்க. 29:6 ஆதியாகமம். சுகமா இருக்கிறானா என்று விசாரித்தான். அதற்கு அவர்கள் சுகமா இருக்கிறான், அவன் குமாரத்தியாகிய ராகேல் அதோ ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வருகிறாள் என்று சொன்னார்கள். அவன் குமாரத்தியாகிய ராகேல் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வருகிறாள் என்று சொன்னார்கள். அவள் எங்க இருந்தால்? ஒரு பெண் பிள்ளை. ஆடு மேய்க்கிற தகப்பனுடைய ஆடு. அடுத்த பாயிண்ட்ல நான் அந்த காரியங்களை சொல்றேன். ஆடு மேய்க்கிறா வனாந்தரத்துல. அவ ஆடுகளோடு இருந்தா. ஒரு வாலிப பெண், ஒரு திருமணமாகாத ஒரு வாலிப பெண். சோத்திரம். அல்லேலூயா. வனாந்தரத்துல போய் காடுகளை போய் அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாள். தகப்பனுடைய ஆடு, தகப்பனுடைய காரியத்தை அவள் நிறைவேற்றுகிறார். ஆடுகளோடு நின்றாள். ஆடுகளை ஓட்டி கொண்டு வந்தாள். தனியா ஆடுகளை விரட்டி விடல. ஆடு ஒரு பக்கம், ராகேல் ஒரு பக்கம் இல்ல. ஆடுகளோடு மந்தைகளோடு அவள் இருந்தாள். அதை யாக்கோபு அதை கவர பண்ணினது. சோத்ரா. அது யாக்கோபுக்கு அது ஏதோ ஒன்று அவனை வசீகரித்தது. சோத்ரா. அவன் உள்ளத்தை மனசை அது தொட்டது. அல்லேலூயா. அவன் லாபானை விசாரிக்கிறான். ஆனா லாபானை விசாரிக்கும் போது லாபானுடைய மகள் ராகேல் அங்கு இருப்பதை, மந்தைகளோடு ஆடுகளோடு இருப்பதை அவன் கண்டு ஆச்சரியப்பட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு தேவன் ஒரு காரியத்தை செய்யணும்னா தேவன் ஆச்சரியப்படுகிற மாதிரி ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். ஹலோ ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நம்மளை பார்த்து கவர்ந்து கொள்ளணும்னா, கர்த்தர் நம்மளை பார்த்து அசந்து போகணும்னா, கர்த்தர் விரும்புகிற தேவன் நினைக்காத விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவரால் ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட ஆத்துமா நம்ம. அவரால் ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபையில நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். நம்ம இருக்க வேண்டியது ஆலயத்தில் இருக்கணும், மந்தையில் இருக்கணும், ஆடுகளோடு இருக்கணும். சோத்திரம். நம்ம தன் ஜனத்தோடு சேர்ந்திருக்கும்படிதான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சபையை விட்டுட்டு எல்லா பொழப்பையும் நம்ம செய்யறோம். அவன் வரமாட்டேங்குது பாரு. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் எல்லாம் சொல்லணும். துதிக்காதவங்க வாய்த்தான்னு சொல்ல முடியாது. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கப்பு 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 கப்புன்னு சொல்றதில்ல. ஒவ்வொரு நாளும் கர்த்தர தேவ சமூகத்தில் இருப்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தார். நம்ம வேலையே தேவ சமூகத்துல ஆடுகளோட மந்தைகளோட ஆத்மாவோட சபையோடு இருக்கிறதா வேலையே. நம்ம சபையை தவிர எல்லா வேலையும் இழுத்து போட்டுறோம். அவன் சொல்லுங்க. சபையை கட்டி விட்டதே ஆடுகள் ஆமா கூடுவதற்கு தான். ஆடுகள் ஆத்துமா தான் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. சபை எதுக்கு? சும்மா வெறுமையா உட்கார்ந்து இருக்கா? 8 பேண்ட் இருக்கு, 9 பேண்ட் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. கிட்டத்தட்ட 40 லைட்டுக்கு மேல இருக்கு. ஆமென் வரமாட்டேங்குது.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இத்தனை மைக் செட், இத்தனை ஆமா காரியங்கள், ஸ்பீக்கர், மைக்கு, ஆமா ஒயர்கள், அல்லேலூயா, ஆமா கீபோர்டு, சேர்ஸ்கள், பாய்கள், இத்தனை இருக்குது. எதுக்கு? ஆடுகள் வந்து ஆமென் அனுபவிக்கத்தான். ஆடுகள் வந்து ஆமா ஆடுகளோடு ஆடுகள் இணைந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்ததான். ஹலோ. ஆனா இந்த ஆடு மட்டும் மந்தைக்கு மட்டும் வர மாட்டேங்குது. ஹலோ. தேவன் தெரிந்து கொண்டதே மந்தைக்குள்ள இருப்பதற்கு தான். அது பெருக, அது ஆசீர்வதிக்கப்பட. மந்தை பெருகுவது போல மனிதர்களை பெருக்கம் இங்கதான் இருக்கு, மந்தையில தான் இருக்கு. மந்தைக்கு வந்தாதான், தேவ சமூகத்துக்குள்ள வந்தாதான் நம்முடைய வாழ்க்கை பெருகும். அல்லேலூயா சொல்லுங்க. மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்து அவர் சந்நிதி முன் வாருங்கள். அவர் நமக்கு என்ன கொடுக்கிறார்? மேய்ச்சலை. அல்லேலூயா. நமக்கு நல்ல மேய்ச்சலை, நல்ல ஆசீர்வாதங்களை, நல்ல ஃபுட்டை கர்த்தர் நமக்கு தரார். சமாதானத்தை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், நன்மைகளை கொடுக்கிறார். இந்த ஆடு மந்தையில் இருக்கணும். ராகேல் மந்தையோடு ஆடுகளோடு இருந்தார். ஹலோ, ராமேன் சொல்லுங்க. பாஸ்டர் ராயிருக்கு வர மாட்டீங்க, ஜெபத்துக்கு வர மாட்டோம், சபைக்கு அல்லேலூயா அவர்களால் முடிஞ்சா மட்டும்தான் சபைக்கு வர்றோம். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. சீரு கல்யாணம், ஏதோ ஒரு விசேஷம், ஏதோ ஒரு காரியம்னா ஓடிடுறது, வேலைன்னா ஓடிடுறது. கர்த்தர் அதற்கு தெரிந்து கொள்ள மந்தையில இருப்பதற்கு, ஆடுகளோடு இருப்பதற்காகத்தான். ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தாவீதை குறிச்சு அழகா ஒரு வசனம் சொல்லுது, வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம், ஆமென் 19 வசனத்தை வாசிங்க. ஒரு மனிதன் உயர்த்தப்படுவதற்கு, ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு, அப்பொழுது சவுல் ஈசாயினிடத்தில் ஆட்களை அனுப்பி ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை, ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனை தாவீதை என்னிடத்தில் அனுப்பு. தாவீது எங்க இருந்தான்? தாவீது எங்க இருந்தான்? சொல்ல மாட்டீங்களா? வாயை திறந்த எங்க இருந்தான்? கடா வெட்டு, சீரு கட்டு, சீட்டு, விருந்து, விசேஷம் ஒன்னைய விடுறதில்ல. வகத்துல ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டாருன்னா ஏதாவது சீர் வீட்டுக்கு போக முடியும்? ஆமீன் வராது பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வகுத்துல ஒரு கிழிச்சு ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டா திங்க முடியாது, சாப்பிட முடியாது அப்படின்னு டாக்டர் ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டாருன்னா என்னத்த திம்பிங்க? ஆமே அல்லேலூயா. நமக்கு எல்லாவற்றிலும் தேவ சமூகம் ரொம்ப முக்கியம். தாவீது எங்க இருந்தான்? சரி, இவன் தாவீது ஆடு மேய்க்கிறவன், ராகேல் ஆடு மேய்க்கிறவன், அவ மந்தையில் இருந்தா. யோசுவா எங்க இருந்தாரு? யோசுவா எங்க இருந்தாரு? எல்லாம் இப்படி யோசிக்கிறீங்க. அவன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாது இருந்தான், பிரியாது இருந்தான், சபையை விட்டு பிரியாது இருந்தான். தாவீது ஆடு மேய்க்கும் போது ஆடுகளோடு இருந்தான். தேவனை தேடும் போது அவன் சபையோடு இருந்தான். சங்கீதம் 27:4 வாசிக்கும் போது சொல்றாரு, இந்த ஆலயத்தில் தங்கி இருப்பதையே, ஆலயத்தில் இருந்து ஆராய்ச்சி செய்வதையே நான் விரும்புகிறேங்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. 84ஆம் சங்கீதம் சொல்றாரு, 1000 நாளை நான் அல்லேலூயா ஆகாயம கூடாரங்களில் நான் 1000 நாட்கள் வாழ்வதை விட தேவ சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் எனக்கு அது. ஒராமே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு இந்த வசனம் ரொம்ப அட்டாச் பண்ணுச்சு. சவுல் பார்த்திருக்கிறான், அவன் எப்பொழுதுமே எங்க இருக்கிறான்? ஆட்டு மந்தையில் இருக்கிறான். கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்துவதற்கு, தேவன் ஒரு மனுஷனை கொண்டு தேசத்தை பயன்படுத்துவதற்கான அவன் மந்தையில் இருந்தான். யாக்கோபு அவங்க மாமனார் கொடுமையா நடத்தி இருக்கலாம், ஆனால் அந்த 20 வருஷம் அவன் மந்தை விட்டு விலகல. மாமனார் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு எனக்கு வருமானம் வருதோ வரலையோ, எனக்கு ஆசீர்வாதம் வருதோ வரலையோ, கொடுக்கப்பட்ட மந்தை விட்டு அவன் விலகல. அவன் சின்சியரா வேலை செஞ்சான். வசனம் சொல்லுது, அவன் 20 வருஷம் அவன் படாத பாடுபட்டு இருக்கிறான். வெயிலு, குளிர், மழை,
ஒன்றிலும் அவன் நல்ல அனுபவிச்ச மாதிரியே தெரியல. நான் கஷ்டப்பட்டேன், உழைச்சேங்கிறாரு. எனக்கு அதற்கான வருமானம் கிடைக்கல. அவன் ஆடுகளோடு, ஆட்டு மந்தையோடு கூட அவன் இருந்தான். மந்தைய பெருக பண்ணினான், மந்தைய கொண்டு ஆசீர்வதித்தான். ஏன் நமக்கு அது கல் புரட்டப்படல? ஏன் நம்ம தடம் மாறல? ஏன் நமக்கு விரோதமா பல சட்டங்கள் மாறாம இருக்குது? ஏன் நமக்கு விரோதமா பல ஆசீர்வாதம் வராம இருக்கு? நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இல்லை. இருக்க வேண்டிய இடத்துல நம்ம இல்ல. சபையை விட வேலை ஸ்தலங்கள் அதிக நேரம் இருக்கிறோம். வசனத்தை சாப்பிடுறதை விட நம்ம மத்ததை நிறைய சாப்பிடுறோம். அதனால பேதி போகுது. எல்லாம் ஒரு மாதிரி சைலண்டா இருக்கிறீங்க. வசனத்தை சாப்பிட பாஸ்டர் பைபிள் கிழிச்சு கிழிச்சு அப்படி சாப்பிட்றதா பாஸ்டர்? ஹலோ, ஆமான்னு சொல்லுங்க. டாக்டர் ஒரு நாள் சொன்னார், ஒரு முட்டாள் ஒரு வியாதியஸ்தன டாக்டர் பார்க்க வந்திருந்தான். டாக்டர் சொன்னாரு, தம்பி இந்த சீட்ல எழுதி வச்சிருக்கிற, எழுதி கொடுத்திருக்கிறோம், அப்படியே சாப்பிடுனாரு. என்ன சொன்னாரு? இந்த சீட்ல எழுதி கொடுத்தத அப்படியே சாப்பிடுனார். அவன் அப்படியே கசக்கி உள்ள போட்டு சாப்பிட்டான். ஆமே, அல்லேலூயா. ஒரு பாட்டில கொடுத்து, ஒரு ஸ்பூனை கொடுத்து, டெய்லி இந்த 2 ஸ்பூன் சாப்பிடுனாரு. என்ன சொன்னாரு? டெய்லியும் அவன் டெய்லி 2 ஸ்பூன் வீட்டுல இருக்கிற பூனை கடிச்சு சாப்பிட்டான். வயிறு வலி எச்சாயிருச்சு. டாக்டர்கிட்ட வந்தான். டாக்டர் நீங்க சொன்ன மாதிரி டெய்லி 2 ஸ்பூன் சாப்பிட்டேன், வயிறு வலி அதிகமாயிருச்சு. ஆபரேஷன் பண்ணி பார்த்தா அவன் ஏகப்பட்ட ஸ்பூன் வகுத்துக்குள்ள கிடக்கு. ஹலோ, சத்தியத்தை சாப்பிட, வசனத்தை படி, தேவனை தியானம் பண்ணு, வசனத்தை தியானம் பண்ணு, ஜபத்துல உட்காரு, தேவனோடு தரித்துரு. சாப்பாடு 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 சாப்பாடு. குண்டா சட்டி பெருகிட்டே இருக்கு, வீட்டுல சட்டிக பெருகிட்டே இருக்கு. சோறு செய்யறது, சோறு செய்யற அவ்வளவு ஐட்டங்கள் செய்யுங்க, தப்பே கிடையாது. முதல்ல சாப்பாடு, சத்துணவை சாப்பிடு. ஹலோ, மந்தையில இரு, காலையில இருந்து ஜெபம் பண்றியா? தேவனோடு தேவ சமூகம் என்கிற தேவ மந்தையில உட்கார்றமா? தேவனோட காலையில இருந்து தேவனை பாக்கிறோமா? எடுத்தோன்னு ஓனரைத்தான் பார்க்க போறது. ஆமீன், வரமாட்டேங்குதா? எடுத்தோன்ன கண்ட வேலையில தான் உடனே போய் எல்லாம் ஆயத்தப்படும். முதல்ல தேவனை பாரு, தேவனோட சரித்திரு. வீட்டுல உட்கார்ந்து தூங்கிட்டு இல்லாம உட்கார்ந்து வேதத்தை பாரு, தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணு, தரித்து நில்லு, முழங்கால் போடு, தேவனோட நில்லு. உனக்கான வாசல்கள் திறக்கப்படும், உனக்கான தடைகள் மாறும், உனக்காக புரட்டப்பட வேண்டியவைகள் புரட்டப்படும். ஹலோ, ராமன் சொல்லுங்க. ஆமோஸ் 7ஆம் அதிகாரம், ஆமென், ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது ஆமோஸ் சொல்றாரு, வாசிங்க. நான் ஆட்டு மந்தைகளோடு கூட என்ன செய்தேன்? இருந்தேங்கிறாரு. சோத்திரம். வேகமா வாசிங்க. ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம். ஆனால் மந்தையின் பின்னாலே போகிற போது, மந்தையின் பின்னாலே போகிற போது என்னை கர்த்தர் அழைத்து. எப்ப கர்த்தர் அழைச்சாரா ஆமோஸ? மந்தை எங்க போனாரு? மந்தையை பின்தொடர்ந்து போனாரு. அவர் மந்தைய மறக்கல. ஆடுகளுக்கு பின்னாடி போவத, சபைக்கு ஓடி போவதில்ல, சபை காரியத்தில் பின்பற்றுவதல்ல, விட்டுவிடல. அவன் மந்தைக்கு பின்னாடி போகும் பொழுது கர்த்தர் அவனை அழைத்தார். ஒரு விசேஷித்த அழைப்பெல்லாம் தேவனை தேடும் போதுதான் வரும். தேவன் அறியாத நேரங்கள்ல தேடி வரும் பொழுது, தேவனை பல கஷ்டமான சூழ்நிலைகளை கர்த்தரை விடாமல் தேடி வரும் பொழுதுதான் கர்த்தர் பல அழைப்புகள் நம்மை தேடி வரும். ஹலோ, ராமன் சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு உன்னத பாட்டுல ரொம்ப உனக்கு பிடிச்சமான ஒரு வேத பகுதி பாரு. அங்க சூலமித்தியே, சாலமோனுக்கு முதல் மனைவி. சாலமோனுக்கு எத்தனை மனைவி? எத்தனை மனைவி? சோத்திரம். 700 மனைவி. சோத்திரம். 300 மறுமனையாட்டி. அல்லது 300 மனைவி 700 மறுமனையாட்டியா? சம்திங் புரியல. எப்படியோ 1000. சோத்திரம். அதில் முதல் மனைவி தான் யாரு? முதல் மனைவி தான் யாரு? சூலமித்திய. உன்னத பாட்டுல நம்ம அதை வாசிப்போம். சாலமோனுக்கு முதல் மனைவி சூலமித்திய.
அப்போ அந்த சூலமெத்திய வர்ணிச்சுதான் அல்லேலூயா மணவாளனுக்கு ஒப்புமையா தான் அதை அப்படியே அது சாலமோன் எழுதுறார். அப்போ உன்னதப்பட்ட 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அதுக்கு மேல வாசிக்கும் பொழுது, சூலமெத்திய அவங்க குடும்பத்தாரால் கைவிடப்பட்டவள். அவளுக்கு ஆதரவு இல்லை, அவங்க அண்ணன் இருக்கிறாங்க, அவங்க குடும்பம், அவங்க பெற்றோர்கள் அவளை கைவிட்டுட்டாங்க. அப்போ அவ ஆடு மேய்ச்சிட்டே இருந்தா. அவ எங்காவது போய் ஆடு மேய்ப்பா, யாராவது ஆடுகளை மேய்க்கிறதுக்கு கடனாக வேலையாக போய் இவ செய்வா. அப்படி செய்யும் பொழுதுதான் ஒரு நாள் அப்படி ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போதுதான் சோத்திரம் இந்த சாலமோனை பார்த்தா. அதத்தான் அந்த 8வது வசனத்தை வாசிக்கிறோம். சிறிகளின் ரூபவதியே, அதை நீ அறியாது இருக்கையானால் மந்தைகளின் காலடிகள் தொடர்ந்து போய் மேய்ப்பனுடைய கூடாரங்கண்டையில் உன் ஆட்டுக்குட்டியை மேய விடு. சோத்திரம் பாருங்க, 6வது வசனத்தை வாசிக்கும். நான் கருப்பா இருக்கிறேன் என்று பாராதீங்கள், வெயில் என் மேல் பட்டதினால் என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமா இருந்து என்னை திராட்சை தோட்டத்துக்கு காவலாளிய வைத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தையும் நான் என்ன செய்யல, காக்கல, என் சொந்த மந்தையில நான் இருக்க முடியவில்லை அப்படின்னு தான் அந்த சூலமெத்தி ஆரம்பிக்கிறா. அப்ப அவ ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் சாலமோனுடைய ஆட்டு மந்தைகளோடு கூட அவள் என்ன செய்கிறா, கலந்து கொள்றா. அப்பதான் அவளுக்கு அந்த ராஜ மேன்மையெல்லாம் இந்த சூலமெத்தியக்கு கிடைக்குது. வீதியில படுத்திருந்தவ, அவ தனிமையில இருந்தவ, எந்த ஆதரவும் இல்லாத இருந்தவ, யாருடைய ஒத்தாசி இல்லாம இருந்தவ. அப்ப அந்த ஆடுகள் மேய்க்கும் பொழுது சாலமோனுடைய அந்த மந்தைகளுக்குள்ளாக செல்லும் பொழுதுதான் கர்த்தர் அந்த சூலமெத்தியை கொண்டு போய் அரண்மனையில உட்கார வைக்கிறார். 5ஆம் அதிகாரத்தை நீங்க வாசி பாத்தீங்கன்னா அவள் அரண்மனையில உட்கார்ந்து இருக்கிறா. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் மகிமையான இடத்துல உட்கார்ந்து இருக்கிறா. தேவ சமூகத்துல, ஆலயத்துல. அல்லேலூயா. தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு தேவன் அப்படிப்பட்ட பிரமோஷனை, ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்க வல்லமையுள்ள ஆவியானவர். நமக்கு பிரதான நோக்கமே நம்ம தேவ சமூகத்துல இருப்பதுதான். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல நீங்க 22ஆம் வசனத்தை வாசி பாத்தீங்கன்னா வசனம் அழகா சொல்லுது, கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கிறார். சோத்திரம். அப்ப சபைக்கு கர்த்தர் தான் நமக்கு தலை. அல்லேலூயா. அவர் என்ன செய்கிறார், நம்ம சபையை ரத்த சிந்தி கரை திரை முதலான ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தன்னை என்ன செய்கிறார், தமக்கு முன்னாக நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அந்த சபையை தேடி வருகிறவர்களுக்கு வசனம் சொல்லுது, அவர் போஷித்து காப்பாற்றுவாராம். சோத்திரம். அல்லேலூயா. அவர்கள் ஒரு நாளும் அவர்களை கைவிடவே மாட்டார், ஒரு நாள் அவர்களை வெறுமையா விடவே மாட்டார். அவர்கள் மேல் அன்பு கூறுவார், அவர்களை நேசிப்பார், அவர்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் அது பக்குவமாய் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் செய்வார். அதத்தான் எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அதான் அல்லேலூயா. திருமண நாட்கள் அன்றைக்கு அது சொல்லப்படுகிற வேத தேவனுடைய வார்த்தை, அது சபைக்கும் ஒப்புமையா சொல்லப்படுகிறது. சோத்திரம். அவர் போஷித்து காப்பாற்றுவார். அவர் அல்லேலூயா. அவர் நம்மளை போற்றி புகழ்ந்து நம்மை நடத்துவார், அற்புதமாய் பாதுகாத்து நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அந்த சபையோடு, தேவனால் மீட்கப்பட்ட சபையோடு நம்ம காணப்படும் பொழுது, அந்த மந்தையோடு நம்ம இருக்கும் பொழுது தேவன் நம்மை அப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல். 2வது அதனுடைய ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. இந்த அதிகாரத்துல தான் நம்ம இன்னைக்கு தியானம் பண்ணிட்டே இருக்கிறோம். வாசிக்கலாம். 9வது வசனத்தை வாசிங்க. அவர்களோடு அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ராகு அந்த ஆடுகளை ஓட்டி கொண்டு வந்தாள். நல்ல கவனிங்க. 2வது சோத்திரம், மதித்து நடந்தவள். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. மதித்து, தகப்பனை மதித்தவள். தேசத்துல அவளை குறிச்சு நல்ல சாட்சி சொல்றாங்க. அது ஒரு மதிப்பு. நம்மளை குறிச்சு நல்ல மதிப்பு இருக்கும் தேசத்துல, நல்ல ஒரு சாட்சி, நல்ல அபிப்பிராயம், நல்ல எண்ணங்கள். நம்மளை குறிச்சு நல்ல எண்ணங்கள் தேசத்துல, குடும்பத்துல இருக்கணும். நமக்குள் அப்படிப்பட்ட ஒரு குணநலங்கள் இருக்கணும். ராகேலுக்குள் அப்படிப்பட்ட ஒரு குணநலம் இருந்தது. கவனிங்க. அவ தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கிற. இன்னைக்கு ஒரு பிள்ளைகளை கொண்டு போய் ஒரு வேலை சொல்லி பாருங்க, செய்யுமா? நம்ம பிள்ளைகளை ஒரு வேலை வாங்க முடியுமா? இன்னைக்கு இருக்கிற காலத்துல பிள்ளைகளை ஒரு சின்ன வேலை வாங்க முடியுமா? எனக்கு ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. சரி, இத்தனை நாள் படிச்சாங்க, எக்ஸாம் முடிச்சு லீவ் விட்டாச்சு. இப்பவாவது ஒரு வேலை வாங்க முடியுமா பிள்ளைகிட்ட? சம்மர் கோர்ஸ். என்ன கோர்ஸுங்க? சம்மர் கோர்ஸ்.
அடுத்த வருஷத்துக்கு இப்பவே குளோஸ் ஆரம்பிச்சிடலாம். நம்ம வாழ்க்கையெல்லாம் குளோஸ் பிள்ளைகளை நினைச்சு. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு பிள்ளைகள் பெற்றோரை மதிக்கிறாங்களா? டே ராமசாமி ஏதாவது வாங்கிட்டு வாடா, யார் புள்ள அப்பனை பார்த்து சொல்லுது. ஆமே அல்லேலூயா. பிள்ளைகள் இன்னைக்கு மதிக்கிறாங்களா? அல்லது பெற்றவர்கள் பிள்ளைகளை மதிக்கிற ஸ்தானத்துல நடக்கிறாங்களா? ராகேல் தகப்பனுடைய ஆடுகளை, ஒரு பெண் பிள்ளை ஒரு தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கிறா. தகப்பன் சொல்லி செஞ்சாலா சொல்லாம செஞ்சாலா நமக்கு அது மேட்டர் அல்ல, அது பிரச்சனை அல்ல. அந்த ஊர் ஜனங்கள் இப்ப யாக்கோபு கேட்கிறாரு 5ஆம் வசனத்துல, அப்பொழுது அவன் நாகோரின் குமாரனாகிய லாபானை அறிவீர்களா? யாரத்தான் கேட்கிறாரு யாக்கோபு? யார கேட்கிறான்? லாபானை கேட்கிறான். ஆனா ஊர் ஜனங்கள் யார சொல்றாங்க? ராகேல குறிச்சு நல்ல அபிப்பிராயம் சொல்றாங்க. லாபே நல்லாத்தான் இருக்கிறாரு, சுகமாத்தான் இருக்கிறாரு. அவங்க பிள்ளை ராகேல் இருக்கிறா பாருங்க, அவன் ஆட்டைய அவதான் மேய்க்கிறா. உங்க ஊர்ல உங்க வீதியில் உங்க பேரை சொன்னா நல்ல சாட்சி சொல்லுவாங்களா? நம்ம உங்க வீட்டுக்கு வரும்போது நம்மளை எல்லாம் ஒரு மாதிரி தான் பாக்குறாங்க. என்ன அவரை பார்த்தா பாதர் மாதிரி தெரியுது, இன்னும் இவ வீட்டுக்கு போறாரு, போய் இவ வீட்டுக்கு போறா அப்படிங்கிற மாதிரியே பாப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எங்கேயாவது அவர்கள் உங்க வீட்டு பக்கத்துல காரங்கள எங்கேயாவது பார்த்து பேசணும்னா அப்ப சொல்லுவாங்க, பாதர் பாதர் அவ வீட்டுக்கு வந்ததை பார்த்தேன், எதுக்காக அவ வீட்டுக்கு வந்தீங்க? அவளெல்லாம் ஒரு பொம்பளை, அவனெல்லாம் ஒரு ஆம்பளை. அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது பாதரே. ஆமென் சொல்லுங்க. உங்களை குறிச்சு நல்ல சாட்சிகளை உங்க புருஷன் சொல்ல முடியுமா? ஐயோ ஆண்டவனே. உங்களை குறிச்சு நல்ல சாட்சி உங்க மனைவி சொல்ல முடியுமா? நிறைய நேரங்கள் உங்க சாட்சிகளும் சொல்ல முடியாம அவங்களுக்கு வியாதி அவங்களுக்கு பல வியாதி வருது, வெளியே சொல்ல முடியல. நினைச்சு நினைச்சு வெந்து 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 ஆமா உள்ளக்குள்ள ஏகப்பட்ட வியாதி வந்துருச்சு பெண்களுக்கு. சிரிக்கிறாங்க நிறைய பேரு. ஆகா பாஸ்ட் இன்னைக்காவது உண்மையை சொல்றாருப்பா. வெளியே பாக்குறதுக்கு புருஷன் தான், வெளியே பாக்குறதுக்கு மனைவி தான். ஆனா சில காரியங்கள் சொல்ல முடியாம உள்ளுக்குள்ள வெந்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேரு. எப்படி வாழ்க்கை எப்படி இருக்கு? உங்க வாழ்க்கை எந்த மாதிரி போய்கொண்டு இருக்கிறது யோசிச்சு பாருங்க. ஒருவர் நல்ல மதிக்க தகுந்தான வாழ்க்கை இருக்கா? நீங்களாம் வீட்டுக்காரர் என்ன போட்டு பொழக்குறீங்க? உங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் உட்காந்துட்டு உங்களை பத்தி கேளுங்க பாருங்க, நல்ல காரியம் சொல்றாரான்னு பாருங்க. ஒண்ணும் வேண்டாம். இப்ப கிளம்பி போகும்போது 1/2 கிலோ சிக்கன் எடுத்துட்டு போய் சில்லி பொரிச்சு உங்க வீட்டுக்காரருக்கு சாயங்காலம் காப்பிக்கு சில்லி பொரிச்சு கொடுங்க. பக்கத்திலே உட்காந்துட்டு உங்களை குறிச்சு நல்ல காரியம் என்னன்னு கேளுங்க. ஏதாவது 10 காரியத்துல ஒரு காரியம் நல்ல காரியம் சொல்லிட்டாருன்னா, ஹலோ நீங்க அது மாதிரி வீட்டுக்கு கிளம்பி போகும்போது ஏதாவது வீட்டுக்கு அவருக்கு பிடிச்சமான ஒண்ணை வாங்கிட்டு போய் கையில கொடுத்துட்டு உங்களை குறிச்சு நல்ல காரியம் 2 காரியம் சொல்ல சொல்லுங்க. 10 காரியம் வேண்டாம், 2 காரியம் சொல்ல சொல்லுங்க. 20 கட்ட விஷயங்கள் சொல்லுவாங்க. ஹலோ ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சாட்சிகள் நம்மளை குறிச்சு வரணும். அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். நம்ம வாழ்க்கை இருக்கிற பல தடைகள் அது நிமித்தம் மாறும். சொல்லுங்க. லாபான கேட்டான், ஆனா ராகேலுடைய காரியம் அங்க வருது, வரிசையா வருது. பாரு தூரத்துல பாரு ராகேல் பாரு, அவ ஆடுகளை லாபானுடைய ஆடுத்தான் மேய்ச்சிட்டு வர்றா. இன்னைக்கெல்லாம் நம்மகிட்ட இருக்கிற சொத்தை பிரிச்சுட்டு போறதுல குறிக்கோளா இருக்கிறாங்க நம்ம ஆட்கள் எல்லாம். ஆனா ராகேல் பிரிச்சுட்டு போகல, அப்பாவோட பாரத்தை சுமக்கிறா, அப்பாவோட கஷ்டத்தை சுமக்கிறா. இன்னைக்கெல்லாம் பிள்ளைகள் இருந்தா நல்லா இருந்துக்கு நினைக்கிறேன். பிள்ளைகள் குடும்பத்துடைய பாரத்தை சுமக்கணும். வீட்டுல வயசானவங்க இருந்தாங்கன்னா நம்மளை போட்டு தள்ளுறதுலயே பெரிய பிள்ளாடி, எப்ப இவளை கடத்தலாம், போட்டு தள்ளலாம், இந்த ஊரை விட்டு எப்ப இவளை கிளப்பலாங்கிற மாதிரியே நிறைய பேர் இன்னைக்கு குடும்பத்தாரில் இருக்கிற மூத்தவங்களை அப்படி போட்டு சீரழிக்கிறாங்க. நீங்க வயசாகத்தான் போறீங்க, இப்ப செய்யறது உங்களுக்கு பாதிக்கும். வீட்டுல இருக்கிற வயசானவங்க நல்லா பாத்துக்குங்க. வசனம் சொல்லுது, முதிர் வயதிலும் அவன் கனி தந்து இளமையும் புஷ்டியுமா இருப்பார்கள். 90வது சங்கீதத்துல 70ல முடிய வேண்டிய வயசு, 80ல முடிய வேண்டிய ஆயுசு, ஆனா 91ல சோத்திரம் முதிர் வயதிலும் கனி தந்து, அது நீடித்த நாட்கள் இருக்கிறார். 92வது சங்கீதத்துல அவன் முதிர் வயதிலும் கனி தந்து.
அவன் சொல்லுங்க. தேவன் அதை அப்படியே பெருக்கிறார். நம்ம பார்க்கிற விதம், நம்ம செய்கிற செயல் விதங்கள், நம்முடைய குணநலங்கள் நம்முடைய வாழ்க்கையில மாறணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில பல ஆசீர்வாதங்களை கொண்டு வரும், பல தடைகளை அது உடைக்கும். நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய பெரிய பாறைகளை இது புரட்டி தள்ளும், பெரிய பெரிய பிரச்சனைகளை அது புரட்டி தள்ளும். புருஷன் சீ நினைக்காதீங்க, மனைவியின் சீ நினைக்காதீங்க. அல்லேலூயா. பிள்ளைகளை அற்பமா நினைக்காதீங்க. இது என்ன கழுதை இப்படி இருக்குது, சோத்திரம். அதுக்கு 2 கழுதைய என்ன செஞ்சிருக்கலாம், வளர்த்தி இருக்கலாம். எரும மாட்டை பெத்து இருக்கலாம். எருமாட்டை பெத்திருந்தா தெரியும். நான் அடிக்கடி சொல்லுவேன், சோத்திரம். சிலர் சொல்லுவாங்க, இந்த பெத்ததுக்கு ஒரு ஆட்டாங்கலை பெத்திருக்கலாம். 2 கிலோ வெயிட் இருக்கிற குழந்தைய நம்மளால சுமக்க முடியல. ஆட்டாங்கல் எவ்வளவு வெயிட்? ஆமேன்னு சொல்லுங்க. 1.5 கிலோ 2 கிலோ வெயிட். அதைய 10 மாசம் சமந்து, ஆமா, மூணி முழுகி குலுங்கி, அப்பா எப்படாது டெலிவரி ஆகுன்னு பார்த்து ஒவ்வொரு மாசமும் பார்த்து சாப்பிட்டு டாக்டர் போயிட்டு அங்க ஒரு ஊசி இங்க ஒரு ஊசி, அது வளர்ச்சியில அங்க ஒரு மருந்து இங்க ஒரு மருந்து, 15 நாளைக்கு ஒரு மருந்து, 10 நாளைக்கு ஒரு மருந்து, 10 நாளைக்கு ஒரு ஊசி, 2 நாளைக்கு ஒரு ஊசி, அப்படி ஈத்தி வளர்த்தி இழத்தி எடுத்து பெற்று எடுக்க பிறக்கும் போது வெயிட் கேட்டா 2 கிலோ 400 கிராமம்பாங்க. இந்த 2 கிலோ 400 கிராமுக்கா இவ்வளவு 10 மாசம் போட்டு நான் பட்ட பாடு. என் பாப்பாவோட வெயிட் அவ்வளவுதான், 2 கிலோ 400 கிராம் தான் என் பாப்பா இருந்தா. ரொம்ப துருண்டா இருந்தா, சோத்திரம். அது பண்ண சேட்டை வகுத்துக்குள்ள இருக்கும்போது அதுவே சமாளிக்க முடியல. ஒரு எரும மாடு வகுத்துக்குள்ள வந்து அது என்ன சேட்டை பண்ணிருக்கும்? ஒரு ஆட்டாங்கல் உள்ள இருந்துச்சுன்னா அது என்ன சேட்டை பண்ணி இருக்கும்? 24 மணி நேரம் கடக்க மடக்குன்னு ஆட்டிட்டே இருந்திருக்கும். ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவர் மதிச்சு நடங்க, ஒருவர் நேசிங்க, புரிந்து செயல்படுங்கள், ஒருவர் புரிந்து. புருஷன் மனைவியை புரிஞ்சுக்குங்க, மனைவி புருஷனை புரிந்து நடங்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளை புரிந்து நடங்க, பிள்ளைகள் பெற்றோரை புரிஞ்சு நடங்க. எப்படி பாக்குறீங்க, எப்படி செய்யறீங்க, எப்படி வளர்த்துக்கிறோம், அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, ராமன் சொல்லுங்க. பெரியவங்க நமக்கு கிரீடமா, முதிர்ந்தவர்கள் நமக்கு யாருங்க? கிரீடம் வசனம் சொல்லுது. லேவியராக நினைக்கிறேன், அது நமக்கு கிரீடம் பைபிள் சொல்லுது. அவர்கள் எழும்புவதற்கு முன்பதாகவே அவர்களை விட வயது குறைந்த அளவு முன்னே எழும்பி அவருக்கு செய்ய வேண்டிய பணிபடியே செய்யணுமா. எனக்கு வசனம் நிறைய இருக்கு, எடுத்து வாசிக்க நேரம் இல்ல. ஆமென் சொல்லுங்க. அவளுக்கு செய்ய வேண்டிய கணங்களை நம்ம கொடுக்கணுமா. இது சாக மாட்டேங்குது, உட்காந்து இழுத்து கிடைக்குது. இவளுக்கு நேரத்துக்கு டீ, நேரத்துக்கு சுக்கு காப்பி, நேரத்துக்கு சோறு, நேரத்துக்கு எல்லாம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. போயும் தொடைய மாட்டேங்குது, எண்ணெயை போட்டு சீரழிக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க சில டைம்ல புருஷனை போட்டு நம்ம மாடு மாதிரி நடத்துறோம். எவ்வளவு உழைச்சு கொடுத்தாலும் திருப்தி இல்ல. இன்னைக்கு இவ்வளவுதான் கிடைச்சதா சனியன, உனக்கு போடுற தீனிக்கு இவ்வளவுதான் ஒரு நாளைக்கு சமாளிச்சு முடிஞ்சதா? ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம சாரியா எடுக்கிறோம். புருஷனுக்கு ஒரு வேஷ்டியா எடுத்தோமா அது எடுக்கிறது இல்ல, ஒரு சட்டை எடுக்கிறோமா அது எடுக்கிறது இல்ல. சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சீக்கிரமா வரப்போகுது ஒண்ணு. என்ன வரப்போகுது? என்ன வரப்போகுது? நகைக்கெல்லாம் ஒண்ணு இலவசமா கொடு, இந்த ஆஃபர் வரும், அதுன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க, எனக்கு தெரிய மாதிரி சொல்லுங்க. வந்தா எத்தனை பேர் ஓட போறீங்கன்னு எனக்கு தெரியும். கடையா நகை கடையா, அது மொட்டையடிச்சர் வந்து சொல்லுவார். ஆமா, விளம்பரமா கொடுப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன நம்ம செய்யறோம், மதிக்கிறோம், எப்படி நம்ம பாக்குறோம், அவங்க சொல்லுக்கு நம்ம கீழ்படுகிறோமா? என்னதான் இருந்தாலும் புருஷன் நம்மளை விட அது தேவன் நமக்கு முன்னாடி படைச்சவர். அவர் சொல்லு கொஞ்சமாவது கீழ்படியணும், கொஞ்சம் பயந்து நடக்கணும், அன்பு கூறணும், நேசிக்கணும், மனைவியை ரொம்ப நேசிக்கணும், அவங்க செய்கிற காரியங்கள் நினைச்சு ரொம்ப கர்த்தருக்குள் மகிமைப்படுத்தணும், மதிக்கணும், ஒரு மதிச்சு நடக்கணும். அவங்க சொல்ற காரியம் ரெஸ்பெக்ட் எடுத்து அதை புரிஞ்சு. இந்த ராகேல் அவங்க தகப்பனுடைய ஆடுகளை கடைசி வரைக்கும் மேய்த்தாள். யாக்கோபு கிளம்பி போகிற வரைக்கும், ராகேலை கூட்டி கொண்டு போகிற வரைக்கும், யாக்கோபு வீட்டுக்கு போகிற வரைக்கும் ராகேல் அந்த வேலைகள் அவர் கரெக்டா செய்து கொண்டே இருந்தார். அப்பாவோட ஆடு மேய்ச்சு, அதுக்கப்புறம் அல்லேலூயா யாக்கோபு கூட இணைந்து அவளும் சில ஆடுகளை மேய்த்து செய்ய வேண்டிய பணிவிட வேலைகளை அவள் செய்தாள். நல்ல மதிக்க, ஒரு மதிச்சு பழகுங்க, நேசிச்சு பழகுங்க. வாயில வந்ததெல்லாம் பேசாதீங்க. அவர் ஏதாவது சொல்லிட்டாருங்கிறதுக்காக இன்னைக்கு ரசத்தை வச்சிடாதீங்க. என்ன ஆமீன் வர மாட்டேங்க. இட்லி தாச்சான், இட்லி தாளிச்சான். ஆமே, அல்லேலூயா. என்ன வச்ச? ரசம் தான் வச்சேன், அதுக்கு விஷத்தை வச்சிருக்கலாம். ஆமே,
நல்ல ஓரளவுக்கு இருக்கிற வச்சு நல்லா சமைச்சு பழகுங்க. ஏதாவது சமையல்ல வேணும்னா பாஸ்டர் கேளுங்க, பாஸ்டர் சொல்லி தரேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. 50 வகையான தாளிச்சு சாப்பாடு தெரியும். உங்களுக்கு எத்தனை வகையான தாளிச்சு சாப்பாடு தெரியும்? என்ன ஆமேன் வர மாட்டேங்குது? சமையல கொஞ்சம் கற்று குடும்பத்துல அவன் நல்ல அவன் எந்த வியாதியும் வராது. நல்ல சமாதானமா இருக்கிறத வச்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, குடும்பத்துல எந்த வியாதியும் வராது. என்ன ஆமீன் வர மாட்டேங்குது? ஒன்னா உட்காந்து சாப்பிடுங்க. ஒரு ஆள் கிச்சன்ல, ஒரு ஆள் அங்க அவன் வெளியே வாசல்ல, ஆமா ஒரு ஆள் டிவி பார்த்துட்டு, ஒரு ஆள் செல்போனை பார்த்துட்டு, குடும்பம் உட்காந்து ஒன்னா உட்காந்து சாப்பிடுங்க. எங்க வீட்டுல இன்னை வரைக்கும் நாங்க அதை கடைபிடிக்கிறோம். நான் பல நேரங்களில் வெளியே மீட்டிங் உலகத்துல போனாலும் மற்ற எப்பெல்லாம் இருக்கிறனோ அதுல எல்லாம் நாங்க உட்காந்து சாப்பிடுறது எங்க குடும்பத்தின் வழக்கம். இன்னைக்கு வரைக்கும் கீழே உட்காந்து சாப்பிடுறது இன்னைக்கு வரைக்கும் வழக்கம். ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு மதிங்க, ஒரு மதிச்சு பழகுங்க. அல்லேலூயா. நேசித்து பழங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமங்க. ஒருவருடைய காரியத்தை மாறி மாறி செய்து இப்படி வாழ்க்கையில நல்ல சாட்சி, நல்ல உங்களை குறிச்சு நல்ல அபிப்பிராயம் சொல்லுகிற அளவுக்கு வாழ்க்கையில வாழ வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ராகேல் லாபானின் ஆடுகளை மேய்க்கிறதை கண்ட உடனே தான் அந்த கல்லை புரட்டி போடுகிறான். லாபானின் ஆடுகளுக்காக தன் காலை என்ன செய்கிறான்? புரட்டுகிறான். ராகேல் அதை ஓட்டி கொண்டு வருவதை பார்த்துதான் அந்த கல்லை புரட்டி போடுகிறான். நீங்க நல்ல காரியம் செஞ்சு பாருங்க, நல்ல காரியம் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா சமாதானம் தேடி வரும், தேடி வரும். அல்லேலூயா சொல்லுங்கப்பா, சத்தமா ஒரு அல்லேலூயா. எனக்கு நான் அம்மாவோட வகையான பாட்டியும் பார்த்ததில்ல, அப்பா வகையான பாட்டியும் பார்த்ததில்ல. எனக்கு ரொம்ப ஆசை. என்ன ஆசை? அந்த பாட்டி எங்க கூட இருக்கணும்னு ஆசை. அவங்கள உயிர் தந்தா கொண்டு வர முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, அப்படி ஒரு ஆசை எனக்கு. பாட்டிகளை பார்க்கும்போது அப்படி ஒரு ஆசை. அவங்க இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே. ஏதோ ஒரு பாட்டி கூட்டு வந்து நான் என் வீட்டுல வச்சிருப்பேன். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, அப்படி அல்லேலூயா. நேசிங்க, பெரியவர்களை மூத்தவர்களை நேசிங்க. சோத்திரம். செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்க. சோத்திரம். யாக்கோபு சோத்திரம் அந்த ராகேலுடைய காரியத்தை கண்டு அல்லேலூயா அவள் அந்த கல்லை புரட்டி போட்டா. மூன்றாவது விஷயம் சொல்லி முடிக்க போறேன். நிறைய விஷயம் இருக்கு, நான் நேரம் போறதுனால 3ஆவது விஷயம் சொல்ல போறேன். அல்லேலூயா. மறைக்காதிருந்தால், எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தை. எதையுமே மறைக்கல ராகேல். நீங்க அது கீழே அந்த வசனம் வாசிக்கலாம், எனக்கு தெரியல. ஒரு வசனம் விட்டு நான் வாசிக்கிறேன். 12ஆம் வசனத்தை வாசிங்க. தான் அவள் தகப்பனுடைய மருமகள் என்றும், தான் அவள் தகப்பனுடைய மருமகன் என்று, ரெபெக்காளின் குமாரன் என்றும் குமாரன் என்று ராகேலுக்கு அறிவித்தான். அவள் ஓடி போய் அதை ஓடி போய் தன் தகப்பனுக்கு அறிவித்தாள். தகப்பனுக்கு அறிவித்தாள். இதே நம்ம ஊர்ல நடந்துச்சு, நம்ம என்ன பண்ணுவோம்? அத்தை பையன் சிக்கிட்டான்டா, ஓடுறா, ஆளியா இருக்கு. ஐஸ்கிரீம் பார்க்கு ஓடுறா. 2வது அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல எஸ்எம்எஸ்ல முதல்ல ஹாய் சொல்லுவோம், அப்புறம் ஆயில போய் நம்ம கலந்து கொள்ளுவோம், டீ குடிப்போம், ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், தனியா கோயம்புத்தூருக்கு பஸ் ஏறி போவோம், சோத்துறோம், அப்படியே டிராவல் பண்ணுவோம், தனிமையா எல்லாம் சுத்துவோம், எல்லாம் பண்ணுவோம், கடைசியில பாத்துக்கலாம் அப்படின்னு ராகேல் என்ன செய்யல? முதல்ல சந்திப்பிலேயே உடனே போய் அப்பாட்ட சொல்லிட்டா, இந்த மாதிரி அவர் உங்க அல்ல சகோதரியோட மகனாமா, யாக்கோபாமா, சோத்ரு இந்த மாதிரி வந்திருக்கிறாரு அப்படின்னு போய் தன் தகப்பனுக்கு ராகேல் அறிவித்தார். மறைக்காமல், ஒளிச்சு வைக்காம. இன்னைக்கு செல்போன்ல எத்தனை லாக்கு, ஒவ்வொருத்தருடைய கையில எடுத்து செல்போனை பார்த்தா ஆமா முன்னாடி ஒரு பேட்டர்ன்ல ஒரு லாக்கு, சோத்திரம், வாட்ஸ்அப்ல ஒரு லாக்கு, அப்ப கேலரி ஒரு லாக்கு, பேஸ்புக் ஒரு லாக்கு. புரியுதா சகோதரர்களே? ஆமே, எல்லா லாக்கு. சீக்கிரம் லாக் ஆகாம பாத்துக்குங்கப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. இவங்களா இப்படி செல்போன்ல அப்படின்னா நம்ம ஆளுங்க சோத்திரம். இன்னைக்கு நிறைய மறைந்து செய்யற பல விஷயங்கள், மனைவிக்கு தெரியாம சில ரகசியமான காரியங்கள், பேச்சுக்கள், உரையாடல்கள், டயாலாக்குகள், போன்ல ஓவரா பேசுறது. சோத்திரம். ஆமே, போன் இத்தினூண்டு போனுதான், ஆனா அது செய்யற வேலை பயங்கர வேலை. தேவையில்லாத போனுங்க, தேவையில்லாத உறவுகள்,
தேவையில்லாத காரியங்கள் மறைந்து செய்யற சில விஷயங்கள் அப்படி வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வரும். ராகேல் ஒன்னையும் மறைக்கல, அப்படியே போய் சொன்னா. அதை விட என்னன்னா அப்படின்னா அந்த காலத்து கலாச்சாரம் அந்த மாதிரி. அவர் என்ன செய்தார், முத்தம் கொடுத்தாராம், அதை அப்படியே அல்லேலூயா அழுதாங்க, 2 பேரும் அழுதாங்களாம், சோத்துறோம். அதெல்லாம் போய் அப்படியே அப்பாட்ட சொல்றா. இன்னைக்கு இந்த காலங்கள் எப்படி இருக்கு, இந்த உலகத்துல நீங்க எப்படி நடக்கு, பிள்ளைகள் உண்மையா சொல்ல முடியுதா, நம்ம உண்மையா நடக்கிறோமா, மறைக்காம செய்யறோமா, மறைமுகம் இல்லாம சில விஷயங்களை செய்யறோமா? அல்லேலூயா. இன்னைக்கு நான் தேவ பிள்ளைகள் சொல்றேன், ஊழியக்காரங்கிட்ட எந்த விஷயத்தை மறக்காதீங்க. பிள்ளைகள் காரியமா இருந்தாலும், குடும்ப காரியமா இருந்தாலும், எந்த விஷயமா இருந்தாலும் சபையில ஊழியக்காரங்கிட்ட எந்த விஷயத்தை மறையாதீங்க. அது பின்னாடி பெரிய ஆபத்தை கொண்டு வரும். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எதையும் மறைக்காது, உண்மையை சொல்லுங்க. என் பிள்ளை இந்த மாதிரி பண்ணுது, என் குடும்பம் இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி காரியம் நடக்குது, நான் இந்த மாதிரி ஒரு காரியம் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறத மறைக்காம தன் வாழ்வை ஒப்பு கொடுத்தோம்னா அது வாழ்க்கையில மிக பல தடைகளை, பல ஆசீர்வாதங்களை, நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். அவன் சொல்லுங்க. தெரியாம பாக்கு போட்டோம் பாஸ்டர், போன வாரத்துல இப்படி போன இடத்துல பாக்கு போட்டோம். ஒரு புயல பக்கத்து வீட்டுக்கு பொம்பளை கொடுத்தாண்டு, வெயில் ரொம்ப குழுன்னு இருக்குன்னு சொல்லி இதை போடு நல்ல குழுன்னு இருக்குன்னு சொன்னா, தெரியாம பழக்கம் உள்ள போட்டா பாஸ்டர், தெரியாம சாப்பிட்டேன், நானும் சவைக்கிற வெளியே துப்பிட்டேன் பாஸ்டர், கழுவிட்டேன் பாஸ்டர், தெரியாம ஒரு நாள் ஒரு ஆப்ப அடிச்சிட்டேன் பாஸ்டர். எப்படியோ தெரிஞ்சு அடிச்சனோ தெரியாம அடிச்சனோ அடிச்சு புகையை 2 விட்டுட்டேன் பாஸ்டர். ஏதோ தெரியாம இப்படி பேசிட்டேன், கெட்ட வார்த்தை பேசிட்டேன், தப்பு நடந்த சண்டை பண்ணிட்டேன், இப்படி ஒண்ணு நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்க மறைக்காம தேவ சமூகத்தோட சொன்னா அது கர்த்தர் அதிலிருந்து ஒரு அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ள ஆவியார். நீங்க மறைச்சு அதை திரும்ப செய்யறதுனால உங்க பிள்ளைகளுக்கும் அது 7ஆவது தலைமுறை வரைக்கும் கர்த்தர் விசாரிக்கிறவர். அது ஆசீர்வாதம் இருக்காது, அது நன்மையா இருக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆபிரகாம் பொய் சொன்னாரு, அவங்க தெரியுமா தெரியாதா? ஆபிரகாம் பொய் சொன்னார். 12ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துல ஆபிரகாம் பொய் சொன்னார். அதே பொய்ய சோத்துறோம் அவங்க பையன் யாரு, ஈசாக்கு 26ஆம் அதிகாரத்துல பொய் சொல்றார். ஆமே, அல்லேலூயா. ஆமா சார். அவங்க பையன் யாரு, யாக்கோபு. யாக்கோபு என்ன பண்றாரு, பொய் சொல்றாரு. அவங்க அப்பாட்டிய போய் நான் தான் மூத்த பையன்னு சொல்லி பொய் சொல்லி ஏமாத்தி என்ன அடிச்சு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டார். அதனாலதான் யாக்கோபு ரொம்ப அவஸ்தைப்பட்டான். நீங்க பைபிள் எடுத்து வாசி பாருங்க. அவன் வாழ்க்கையில் அவங்க கூட அவன் பெற்றெடுத்த பிள்ளைகளை அவனை ஏமாத்தினாங்க. அவங்க யோசேப்ப விரோதமாக செயல்பட்டாங்க. யாக்கோபு பல நாட்கள் அழுது கொண்டே இருந்தார். காரணம் சந்ததி அவங்க செய்த காரியங்கள் யாக்கோபு ரொம்ப பாதிச்சிருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. எதையும் மறைக்காதீங்க, தேவனிடத்தில் உண்மையா இருங்க, உத்தமமா ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தேவ சமூகத்தில் உண்மையா சொல்லுங்க. தேவன் உங்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லாரும் எழுப்பி நிற்போமா தேவ சமூகத்துல. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த நாள்ல கேட்ட நல்ல சத்தியத்திற்காக ஆமேன். நமக்காக கல் புரட்டப்பட போகிறது. அல்லேலூயா. யாக்கோபு 3 விதமான அல்லேலூயா கல்லை புரட்டினான். பெரிய பாறைக்கல்லை புரட்டினான். அல்லேலூயா. பெரிய தடைக்கல்லை புரட்டினான். பெரிய சட்டக்கல்லை புரட்டினான். தடை கற்களை புரட்டினான். அல்லேலூயா. ஆமேன். இது புரட்டப்படுவதற்கு ராகேல் இருந்த 3 குணங்கள். 1, அவள் மந்தையில இருந்தாள். அவள் நல்ல மதிக்கிறவளா இருந்தாள். அவள் மறைக்காமல் இருந்தாள். ஆகவே அவள் வாழ்க்கையில் இந்த நன்மை கிடைச்சிருக்கிறது, இந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கிறது. உங்களுக்கு இந்த நன்மை கிடைக்கணுமா? உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கணுமா? உங்களுக்கு இப்படிப்பட்ட நன்மை கிடைக்கணுமா? நீங்கள் தேவ மந்தையில் இருங்க. நல்ல மதிக்கிறவங்களாயிருங்க. ஆமே, நல்ல அல்லேலூயா மறைக்காதவங்களாயிருங்க. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையின்படி தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் பெருக பண்ணட்டும், விருத்தி அடைய பண்ணட்டும், ஆசீர்வதிப்பீராக. அல்லேலூயா.